மக்களே, மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள். இவரை வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து இவர வந்து நம்ம வந்து தொலைக்காட்சிகள்ல வந்து பார்த்திருப்போம். நெறைய சினிமா படங்கள்ல வந்து பார்த்திருப்போம். இவர் மேல இப்போ நெறைய கான்ட்ரோவர்சி வந்து பயங்கரமா சுற்றி திரிஞ்சுகிட்டு இருக்கு. ஒரு சிலர் இவர் மேல வந்து பயங்கரமான சில கான்ட்ரோவர்சிய வந்து பரப்பிட்டு இருக்காங்க. என்ன மேட்ரு? என்ன நடந்திருக்கு? அப்படின்றத வந்து உங்ககிட்ட ரொம்ப வேகமா ஷார்ட்டா சொல்லிர்றேன். வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். இது உங்க கோகுல் டேக். இது போன்ற வீடியோஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டேக் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது மாஸ்டர் மகேந்திரன் அப்படிங்கின்ற இவர் வந்து நம்ம முன்ன சொன்ன மாரி இவர் வந்து சினிமா பிரபலம். இவர் வந்து நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ரீசென்ட்டா அவர் வந்து ஒரு நேர்காணல் என்பது குடுத்திருந்தாரு. ஒரு இன்டர்வியூ குடுத்திருந்தாரு. அவர் வந்து நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் விதமாக தான் பேசியிருந்தாரு. இந்த அரசுக்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக தான் பேசியிருந்தாரு. இப்ப ரீசென்ட் டேஸா நம்மளுடைய தமிழ்நாட்டுல ஆங்காங்கே நெறைய இடத்துல வந்து பவர் கட் என்பது நடக்குதா? அதை சம்பந்தப்பட்டு சில விஷயங்கள் அவர் வந்து பேசியிருக்காரு. அப்ப அவரு வந்து என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம எல்லாருமே சோலார் பேனலுக்கு வந்து மாறணும். கரண்ட் இல்லைன்னா என் வீட்ல இருந்து கரண்ட் எடுத்துக்கோங்க. அப்படின்ட்டு இவ்வாறான விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதாவது இந்த கவர்மெண்ட் வந்து தொடர்ந்து கொஸ்டின் பண்ணாதீங்க. எதிர்க்கட்சிகளை பார்த்து கேட்கிறாரு. தொடர்ந்து நீங்க வந்து கொஸ்டின் பண்ணாதீங்க. மக்களே 6 மாசம் வரைக்கும் டைம் குடுத்துட்டாங்க. நீங்க என்ன இப்படி கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படின்ட்டு அவர் ஒரு பாணியில பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சிலர் அதை வந்து எவ்வாறாக மடைமாற்றிட்டு இருக்காங்கன்னா, மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் பார்த்தீங்களா, இந்த மாரி விஜய் அவர்களை எதிர்த்து பேசவே கூடாது அப்படின்ற ஒரு பாணியில அவர் வந்து பதில் சொல்றாரு அந்த நேர்காணல்ல. அப்போ ஆ எப்படி ஆட்சி நடந்தாலும் மக்கள் வந்து விஜய் அவர்களுடைய ஆட்சிய வந்து கொஸ்டின் பண்ணவே கூடாதா? இது என்னப்பா முரட்டு முட்டா இருக்கு. மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் உங்களுடைய இந்த முட்டு குடுக்குற வேலையெல்லாம் சினிமாவோட வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஏகப்பட்ட விமர்சனங்கள் பண்றாங்க. நண்பர்களே, இந்த இடத்துல வந்து நம்ம உற்று நோக்க வேண்டியது என்னன்னு பார்க்கும்போது, இந்த பவர் கட் சம்மந்தப்பட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து போய்க்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து பீக் ஹவர்ஸ்ல கரண்ட் வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து தேவைப்படுது. நெறைய இடத்துல வந்து ஏகப்பட்ட இந்த ஒயர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஆங்காங்கே ஒரு சில ஃபியூஸ் எல்லாம் திருடு போகுது. அப்படின்ட்டு பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்து போய்க்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து வேணுமென்றே ஒரு அரசை வந்து ப்ளேம் பண்ணும்போது, இங்க அவங்களை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் வந்து கோவப்படுறாங்க. இருக்கக்கூடிய உண்மைகளை வந்து பார்க்காம நீங்க எப்படி கவர்மெண்ட் கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்ட்டு இவ்வாறான சப்போர்ட் பண்ணும்போது, அது வந்து வேற மாரியாக திசை திருப்பப்படுகிறது. அப்படி திசை திருப்பி விட்டு பாத்தீங்களா, மக்கள் பாத்தீங்களா, இவர வந்து எப்படி வெறுக்குறாங்க. இவர் பாத்தீங்களா, இவர் பேசுனதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு இவ்வாறான விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்றது வந்து எனக்கு தெரியல. பட் அதை கொஞ்சம் இன்னும் ஒரு எப்படி சொல்றது? அசால்ட்டா சிரிப்போடு வெளிப்படுத்தாம, அது கொஞ்சம் சீரியஸா அத பத்தி பேசியிருந்தா, அது வந்து இவ்ளோ பெரிய கான்ட்ரோவர்சியான ஒரு ஒரு மேட்டரா மாறி இருக்காது. அத கொஞ்சம் அசால்ட்டா ஹேண்டில் பண்ணி, ஒரு சினிமா பாணியில பேச போயி, அது வந்து இப்போ ஒரு கான்ட்ரோவர்சியா மாறி நிக்குது. அதற்கு இப்போ அவரே ஒரு விளக்கத்தை வந்து குடுத்திருக்காங்க. நான் வந்து என் ஸ்டாண்ட்ல நான் கரெக்ட்டா தான் இருக்கேன். இதை வந்து சரியா புரிஞ்சுக்க தெரியாதவங்க தான் இந்த இடத்துல வந்து தற்குறி அப்படின்ற மாரியான விஷயங்கள அவர் தரப்பாக அவர் பேசியிருப்பதாக சில தகவல்கள் என்பது வந்துகிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு சிலர் வந்து இந்த தற்குறி அப்படின்கின்ற அந்த வேர்ட விஜய் சாருக்கு நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? அது மிகப்பெரிய ஒரு தவறு. இந்த தற்குறி அப்படிங்கின்ற ஒரு விஷயம் திருப்பியும் ஒரு கான்ட்ரோவர்சிக்கும், ஒரு பிரச்சனைக்கும் தான் அது வந்து கொண்டு போய் சேர்க்கும். அதை வந்து தவிர்ப்பது என்பது ரொம்ப முக்கியமானது. தற்குறி அப்படிங்கின்ற வேர்ட் வந்து ரொம்ப தவறானது. ஒரு படிக்காதவங்கள ரொம்ப படிப்பறிவு இல்லாதவங்கள குறிக்கக்கூடிய அந்த சொல்லை வந்து நல்லா படிச்சவங்களையும், நல்ல திறமை, இந்த அறிவு, இந்த ஆர்ட் எல்லாம் நல்லா இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து சொல்லும்போது, அது எல்லாரையும் பயங்கரமா அஃபண்ட் பண்ண வைக்கும். நீங்க முட்டு குடுக்குறீங்கன்ட்டு, வேற ஒருத்தவங்களுக்கு முட்டு குடுக்குறீங்க அப்படின்ட்டு, தற்குறி இப்படின்ற அந்த வேர்ட யூஸ் பண்ணீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு தான் ஒரு பேக் ஃபயராக மாறும்ன்றத வந்து இந்த இடத்துல வந்து நான் அழுத்தம் திருத்தமாக இதுல நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ தற்குறி அப்படிங்கிற அந்த வேர்ட வந்து யூஸ் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு தவறான ஒரு செயல். தப்புனா தப்புன்ட்டு தான் சொல்ல முடியும். இனிமே நண்பர்களே, இப்போ மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் அவருடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. இவ்வாறான பிரச்சனைகள் மாஸ்டர் மகேந்திரன் அவர்களை சுற்றி இப்போ வரைக்கும் போய்க்கிட்டு இருக்கு. அவருடைய ஸ்டாண்ட வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இனிமே நண்பர்களே, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்கள அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பாய் நண்பர்களே.